ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலாக நல்ல ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இந்த மட்டன் கிரேவி டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் கிரேவிக்கு நல்ல மசாலா வறுத்து பொடி பண்ணி செய்யும்போது நல்ல கம்மன்னு மட்டன் கிரேவி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கிலோ மட்டன் நல்லா இந்த மாதிரி எலும்பு பீஸுமா எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ மட்டனை குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ மட்டனையும் குக்கரில் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. 7 ஆடாக இருந்தால் 3 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ விசில் வர ஆரம்பிச்சிச்சு. 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் இறங்கட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. நல்ல கம்மன்னு வாசனையாக இருக்கும். இது கூடவே 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்போவே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். மட்டன் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் வேக வைக்கும்போது போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பழுத்த தக்காளியாக 1 தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற காரம் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இந்த மட்டன் தண்ணியோடையே ஊற்றிக்கோங்க. தனியாக மட்டன் தண்ணியை எடுத்துடாதீங்க. இப்போ மட்டனையும் போட்டுட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் இந்த தண்ணி ஓரளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக வறுத்து பொடி பண்ணின பொடியை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி பண்ணின பொடி போட்டு செய்யும்போது மட்டன் கிரேவி நல்ல கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே தேவைப்பட்டால் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை. நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் நான் எங்கெல்லாம் போடுறேனோ அங்கே உங்களுக்கு எது காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ், சூப்பராக நல்லா கம்மன்ட்டு மட்டன் கிரேவி தயார். இந்த மட்டன் கிரேவி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். மட்டன் மட்டும் அப்போவே வாங்கி அப்போவே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் ருசியும் மாறாமல் அப்படியே இருக்கும். சண்டே ஸ்பெஷலாக நல்ல மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.